அவ வம்பு இழுக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். அதுக்கெல்லாம் அசர ஆள் நான் இல்ல. நீ எந்த ரியாக்ஷனும் குடுக்காம அமைதியா இல்லாத காதலியே வாங்காம இரு. அப்பதான் அவ மூக்கு உடைச்ச மாதிரி இருக்கும். சரி கௌதம், அந்த கான்ட்ராக்ட் விஷயம் பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தல்ல, அத காட்டு. நான் தான் உனக்கு ஏற்கனவே சொன்னனே. இந்த பாரு. ஓஹோ. ஆமா, நேத்தே நான் உனக்கு மெசேஜ் ஐயோ, அனுப்பினேனே பாக்கலையா? நான் பாக்கலடா. சரி நீ இப்ப காட்டு. ஓஹோ, ஃபைனல் பண்ணிட்டியாடா? பண்ணிட்டோமா? ஆ, 2 பேரும் ரொம்ப நடிக்காதீங்க. ஏய், என்ன நடிக்கிறாங்க அது இதுன்னு ஓவரா பேசிட்டு இருக்க? வேற என்ன சொல்றது? நான் வரத பாத்தீங்க, ஏதோ பேசதான் வரேன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படி இருந்தும் அம்மாவும் புள்ளையும் முக்கியமான டிஸ்கஷன்ல இருக்கிற மாதிரி சீன் போட்டா நடிக்காதீங்கன்னு தானே சொல்ல முடியும். ஆமா நடிச்சோம். அதுக்கு என்ன இப்ப? ஓ வேலையை பாத்துட்டு கிளம்பு. என் வேலையை பார்க்க தானே வந்திருக்கேன். அப்புறம் அனாமிகா கதை என்னன்னு பாத்தீங்கல்ல? பண்ண தப்புக்கெல்லாம் மொத்தமா கோர்ட்ல வச்சு அவளுக்கு பைசல் பண்ணி உள்ள தள்ளியாச்சு. இப்ப பாவம் பரிதாபமா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆக்சுவலா அனாமிகா என்ன நினைச்சானா, நாம என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் நம்மள கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்படியே கண்டுபிடிச்சாலும் இந்த குடும்பத்துல எல்லாரும் இறக்க குணம் உள்ளவங்க, அதனால ஒரு பொண்ண, அதுவும் விஜயோட பொண்டாட்டிய எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. ஆனா பாவம் அவ நினைச்சது எதுவுமே நடக்கல. டிவோர்ஸும் கொடுத்தாச்சு. ஆமா, அவ பண்ண தப்புக்கு அவ கஷ்டப்படுறா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதத்தான் நானும் சொல்ல வரேன். அவள மாதிரியே நீங்க பண்ண தப்புக்கு நீங்களும் கஷ்டப்படுவீங்க. ஏய், என்ன மிரட்டுறியா? நான் எங்க மிரட்ட போறேன்? நடக்க போற உண்மையை இப்பவே சொல்றேன். ஏன் நீங்க உள்ள போக போறீங்கன்னு ஞாபகப்படுத்துறேன்னா, இது வரைக்கும் பண்ணதுல எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டீங்க. ஆனா இனிமே கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. ஏய், என்னடி சொல்ற? ஆமா கௌதம், நான் இந்த வீட்டுக்கு வந்ததும் எனக்கு மனநிலை சரியில்லைன்னு நம்பினீங்கல்ல, அதை யூஸ் பண்ணி உங்க போன்ல லேப்டாப்ல இருந்து எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து வச்சு எல்லாமே வேற வேற இடத்துல பத்திரமா இருக்கு. எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா டக்குன்னு இருக்கிற எல்லா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் போய், ஆனா எனக்கு யாரும் எடுத்துட்டு போய் கொடுக்கறது பிடிக்கவே